நாங்க ஒரு அரசியல் ரீதியாவோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ என்னோட கணவரை நாங்க பரோல் போட்டு கூட்டிட்டு வரல. எங்களோட சொந்த குடும்ப நிகழ்ச்சிக்கு ஒரு அப்பா ஒரு பொண்ணோட நிகழ்ச்சிக்கு 10 வருடங்களுக்கு அப்புறம் அவரோட பொண்ணை பாக்குறதுக்கு அந்த பொண்ணு மஞ்சள் நீராட்டு விழா வச்சிருக்கோம். அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். இது எங்களோட சட்டப்படியான உரிமை தானே தவிர ஒரு பேசு பொருளாவோ விவாதமாவோ மாறுற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஒருவர் விடுமுறையில் வருகிறார் என்றால் அவர் எந்த நோக்கத்திற்காக வருகிறாரோ அந்த நோக்கத்திற்காக விட்டு திரும்பி இருக்க வேண்டும். ஆனா என்ன நடந்திருக்குது, அவர் விடுமுறையில வராரு. விடுமுறையில வர்றவரை பாத்தீங்கன்னா காவல்துறையினுடைய பாதுகாப்போடு அவர் வருகிறார், திரைத்துறையினுடைய பாதுகாப்போடு. ஆனா அவர் ஏதோ ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாதிரி தீரன் சின்னமலையே இப்ப நேர்ல வந்திருந்தா கூட இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுத்திருப்பாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கொலை குற்றவாளிக்கு இவர்கள் அவரை இதை தியாகியை போல கொண்டாடுகிறார்கள் என்றால் இவர்கள் என்ன விதமான ஒரு உளவியலை கட்டமைக்கிறார்கள், யாரை தங்களுடைய இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக நிறுத்த விரும்புகிறார்கள், இவரிடமிருந்து அந்த சமூக இளைஞர்கள் எதை கற்றுக்கொள்வார்கள்? இவரிடமிருந்து அந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கிறது. தன்னுடைய சொந்த சாதி மக்களையே ஏமாற்ற வேண்டும், அவரிடம் நிதி முறைகேடு செய்ய வேண்டும், பிறகு சாதி பற்று என்கிற வேஷத்தை வைத்துக் கொண்டு கொலை செய்ய வேண்டும், சாதி ஆணவ படுகொலை செய்ய வேண்டும். பிறகு சாதி ஆணவ படுகொலை செய்தது மட்டுமல்ல, சட்டத்தின்படி சரணடையாமல் எங்கேயாவது ஒளிந்து திரிய வேண்டும். அப்புறம் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்து சவாலுக்கு இழுக்க வேண்டும். பிறகு விஷ்ணுபிரியா என்கிற ஒரு டிஎஸ்பியை தற்கொலை செய்து கொள்வதற்கு தூண்ட வேண்டும். இப்படி பல வேலைகளை சட்டவிரோதமாக செய்வதற்கான தூண்டுதலைத்தான் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய ஒரு நல்ல சமூக பொறுப்புணர்வு வாய்ந்த உழைத்து சம்பாதித்து வாழ வேண்டும் என்கிற நல்ல நோக்கங்களை எல்லாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அந்த இளைஞர்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் அப்படி எந்த விதமான முன்னுதாரணமான வாழ்க்கையும் அவரிடமிருந்து சமூகத்திற்கு இதற்கு முன்னால் வெளிப்பட்டதே இல்லை. ஆகவே இன்றைக்கு அவரிடம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கதாநாயகத்தன்மையை அந்த இளைஞர்கள் பார்க்கிறார்கள் என்றால் அந்த சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகமே கவலைப்பட வேண்டியிருக்கிறது.